பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தலைவன் திரைப்படம் இந்த ஜூன் மாதம் கடைசி வாரம் திரைக்கு வர இருக்கிறது. மிக அற்புதமான ஒரு திரைப்படங்க. அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் சண்முக பாண்டியன், யாமினி சந்தர், கருடராம் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்குது. 1 வருடம் தாண்டிருச்சு, 2 வருடம் தாண்டிருச்சு. கேப்டனோட பிறந்தநாள் தினத்தன்று ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி வெளியிட்டாங்க. யானையோட பலம் அப்படிங்கிற மாதிரி மிக பிரமாதமான ஒரு வரவேற்பு. அந்த திரையரங்கில் எப்படி ஒரு அதிர்வு இருக்குமோ அதுபோல் கேப்டனோட அந்த அலுவலகத்தில் அந்த பக்கம் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. கேப்டனோட கையில் தான் அந்த ரிமோட்டை ஓப்பன் பண்ண உடனே படைத்தலைவன் என்ற டைட்டில் வெளியே ஓப்பன் ஆகி வந்த உடனே ரசிகர்களை பார்க்கணும். கேப்டன் கேப்டன் ஒரு கத்து, ஒரு கதறல். மிக மே 23 பல தடைகளை தாண்டி திரைக்கு வரும்னு சொன்னோடனே சந்தோஷம். அதோட ஆடியோ லஞ்ச் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. சசிகுமார் மற்றும் முருகதாஸ் போன்ற பல இயக்குநர்கள் கலந்து கொண்டாங்க. பெரிய ஒரு சந்தோஷம். கஸ்தூரி ராஜா சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் நான் ஒரு நடிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்த ஒரு புண்ணியமாக இந்த படத்திலேயே நான் நடிச்சிருக்கிறேன். அது மாதிரி நிறைய கேப்டனோட பணியாற்றிய எல்லோருமே சண்முக பாண்டியன் பணியாற்றும் போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட பணியாற்றுற மாதிரி இருந்தது. இந்த படைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே யானைகளை வச்சு தான் எடுத்திருக்காங்க. கதைகளம் என்பது மிக ஒரு குதூகலமான உள்ளது. இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்ததுமே மிக சந்தோஷமா இருந்தது. அடுத்து இந்த திரைப்படத்தோட ஒரு பாடல் வெளிவந்தது. உன்முகத்தை பார்க்கையிலே என்ற பாட்டு மிக அருமையாக இளையராஜா இசையில வந்திருக்குது. அந்த பாட்டை பார்த்ததும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தும் வகையில் இந்த திரைப்படம் உள்ளது. இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்களோட எஃபெக்ட் அதிகமாக போட்டிருக்கிறாரு. பொதுவாக அவரை லவ் ஸ்டோரி மற்றும் ஆக்ஷன் இல்லாத ஒரு கதைகளமாக தான் 2 திரைப்படத்தில் பார்த்துருக்கிறோம். பொதுவாக சகாப்தம், மதுரை வீரன் போன்ற திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. அதில் பொறுத்த வரைக்குமே ஸ்டண்ட் அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இந்த படைத்தலைவன் திரைப்படத்தில் ஃபுல் அண்ட் ஒரு பாதி பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டான இது இருக்கும். அந்த அனிமல்ஸ் கூட இருக்கிற அந்த லவ் தான், அந்த யானையோட இருக்கிற லவ், அந்த யானை வளர்க்குறவங்க, ஒரு அனிமல்ஸ் வளர்க்குறவங்க தான் அது மேலே பாசங்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் தொழில்நுட்ப முறையில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வராரு. அந்த ரமணா திரைப்படத்தில் வருவதில் காட்சிகள் போல மிக அருமையாக தொழில்நுட்ப முறையில் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திரைப்படம் திரைக்கு வரும் டைம்ல பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள், ப்ரொடியூசர் மற்றும் இயக்குநர்களுக்கும் பல பிரச்சனைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை அன்னைக்கு புக்கிங் வரைக்கும் ரிலீஸ் பண்ண விடமாட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனைகள் பண்ணிட்டாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 50-60 லட்சம் தரலனாலும் கூட பரவாயில்ல, படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப கொடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. இந்த படம் திரைக்கு வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். இவர் பெரிய ஹீரோ ஆயிடுவார், ஆக்ஷன் ஹீரோ ஆயிடுவார். அந்த மாதிரி நிறைய மைண்ட் தாட்டில் நிறைய நடிகர்களும் இந்த திரைப்படத்தை விடப்படாதுன்னு சொல்லி தடைகள் போட்டிருக்கிறாங்க. சண்முக பாண்டியனும் விஜய பிரபாகரனும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைய பண்ணியிருக்கிறாரு எங்கள் அப்பா. அது மாதிரி நம்ம மற்றவங்ககிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு சில விஷயங்கள் கேட்கணும் கிடையாது. எங்களுக்கு எது நடக்கணுமோ அது கரெக்டாக எங்களுக்கு நடக்கும்னு சொல்லி சண்முக பாண்டியன் சொல்லியிருக்காரு. மிக வருத்தத்தோடு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங்கு ட்விட்டர்லையும் தன்னோட பதிவுலையும் ஏற்றாரு. என்ன மன்னிச்சுக்கோங்க, அந்த படம் கரெக்டான தேதியில் வெளிப்படாது, மறு தேதி என்னைக்குன்னு நாங்கள் அறிவிக்கணும்னு சொன்னோடனே ரசிகர்களுக்கு மிக ஒரு கஷ்டமாக போச்சு. கட் அவுட் பேனர்கள் எல்லாமே பட்டி சொட்டியெல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. அந்த திரைப்படத்தோட புக்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு நாட்டில் கமாண்டில் சொல்லியிருக்கிறாப்புல, நாங்கள் அந்த நாட்டில் எங்கள் 30 பேர் டிக்கெட் போட்டிருந்தோம், கரெக்டாக புக்கிங் ஆயிடுச்சு, அந்த திரைப்படம் வரலன்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன்னா அவ்வளோ ஃபேன் இருக்கிறாங்க. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு ஃபேன் இருந்தாங்களோ அதுபோல் படைத்தலைவன் திரைப்படத்திற்கு மிக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் கொண்டு போகும். நடிகர் சங்கம் பல இருக்கிறதுங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், என்ன இடமா இருந்தாலும் உடனே போய் நின்று அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு பார்த்தீங்களா அவரோட பிள்ளைகளுக்கே இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை மாதிரி தாங்க எந்த ஒரு நடிகனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனக்கு என்ன பிரச்சனைனாலும், நடிகர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் கரெக்டாக போய் அந்த இடத்துல நின்று அந்த பிரச்சனையை தீர்த்து விடுவார். இன்னைக்கு படைத்தலைவன் திரைப்படம் வெளிவரும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தா இவங்க நிலைமையே மாறி இருக்கும். அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்தை பார்த்து பயந்துருந்துருப்பாங்க. இல்லைன்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. கேப்டனோட ரசிகர்கள் பல கிராமப்புறங்களையும் பல இடங்களையும் இருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட கதை மிக அருமையாக அமைஞ்சிருக்கு. எல்லாரும் நினைப்பாங்க குமிக்கி 2 அப்படின்னு நினைக்கிறாங்க. குமிக்கி 2லாம் கிடையாது. அதோட கதை வேற, அதோட ட்ரெய்லர் வேற, இதோட ட்ரெய்லர் வேற. ஒரு முறை ட்ரெய்லரை எடுத்து திரும்பியும் பாருங்க இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு. இன்னொரு பாட்டும் ஆடியோ லஞ்ச் முடித்தோடனே ஒரு பாட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. சண்முக பாண்டியன் அவர்கள் அப்படியே ஒரு காட்டில் போகிற மாதிரி மற்ற மாதிரி அவங்க தங்கச்சியாக ஒரு நடிகை நடிச்சிருக்கிறாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட படைத்தலைவன் திரைப்படம். நம்ம காத்திருப்போமே, எத்தனையோ திரைப்படங்கள் 12 ஆண்டுகள் கழித்து மகாராஜா வரலையா நடிகர் சங்க தலைவர் அப்படின்னு இருக்கிறாப்புல, அவர் படமே ஓடும் போது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. சண்முக பாண்டியன் படம்
பல தடைகளையும் தாண்டி திரைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்த திரைப்படம் வரும். நம்ம எதிர்பார்ப்பு அளவோட மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் படைத்தலைவன் திரைப்படம். ஆனால் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கும். யானைகளை வச்சு எத்தனையோ நடிகர்கள் எடுத்து உச்சத்தை கொண்டு போயிருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த், கமல் போன்ற, கேப்டன் விஜயகாந்த். அதுபோல் அந்த வரிசையில் நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த படைத்தலைவன் திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டாரு. மற்றபடி இந்த திரைப்படம் திரைக்கு இந்த மாதம் லாஸ்ட்டில் வரப்போகுது. அதனால எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாருக்கும் வருத்தங்கள் இருக்கும். என்னடா படைத்தலைவனை பற்றி அதிகமாக போடும்போது, நம்மளை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஆதரவு இருக்கிறோ அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் ஆதரவு எப்போதுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம். அதுதான் நம்மளோட நோக்கமே. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல மிக சிறந்த ஒரு நடிகன் கிடையாது. சண்முக பாண்டியன் அவர்களும் இந்த திரைப்படத்தில் மிக கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்கிறாரு. அவர் திரைப்படம் வரும். எத்தனை நடிகர்கள் இருக்கிறாங்க இப்போ பாருங்கள். விஜய் இருக்கிறப்பல கேட்கலாம், மற்ற எல்லா நடிகரும் அவர் திரைப்படத்தையே ஜனநாயகத்தையே வெளியே விட மாட்டேன்னு சொல்லி லாக் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்க கால சூழ்நிலையில் அரசியல் பிழைகள் இருந்தாலும் சில ஆள்கள் சரியில்லை. நடிகர் சங்கமும் சரியில்லை, அதில் ப்ரொடியூசரும் சரியில்லை. அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. இந்த திரைப்படம் தக்க சமயத்தில் வெளிவரல என்பது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் 13 இல்லைனா 22 இந்த மாதிரி தேதிகளில், இல்லை மாதம் கடைசி 23 கூட இந்த திரைப்படம் திரைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் கரெக்டான தேதிகள் அப்டேட்டுகள் கரெக்டாக கொடுக்கல. ஏன்னா அப்டேட்டுகள் கொடுக்க தான் நம்ம இந்த திரைப்படத்தோட அப்டேட்டுகள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பில் படைத்தலைவன் திரைப்படம் அன்பு இயக்கத்தில் மிக பிரமாதமாக அமைஞ்ச இந்த திரைப்படம் வெளிவரும். ஏன்னா எவ்வளோ பெரிய வருத்தம் தெரியுமா? பல திரைப்படங்கள் நடிச்சிருந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணப்போகிறோம். அந்த படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் எவ்வளோ பெரிய சந்தோஷம். யூடியூப்பில் நிறைய பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவரோட இன்டர்வியூ தான். எங்கே பார்த்தாலும் இந்த படம் ஷூட்டிங் எப்படி எடுத்தோம், எந்த அளவுக்கு கதைகளம் எடுத்தது எப்படின்னு சொல்லி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள். ஏன்னா அவரை மாதிரி சில விஷயங்களை சொல்ல முடியாது. எவ்வளோ துரோகிகள் நாங்கள் பார்த்துட்டோம், இந்த துரோகத்தையே நாங்கள் பார்த்துக்கூடன்னு சொல்லி அந்த மாதிரி பேசியிருக்கிறாப்புல. மிக அருமையாக நீங்கள் எதிர்பார்க்கும் படைத்தலைவன் திரைப்படம் இந்த மாதம் திரைக்கு வர இருக்கிறது. கரெக்டான தேதிகள் இன்னும் அப்டேட் கொடுக்கவில்லை. சண்முக பாண்டியன் நடிப்பில் மற்றும் அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிறதுக்கு வருகிறது. இவ்வளோ நாள் நம்ம காத்திருந்துட்டோம், இத்தனை ஆண்டுகளை. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் காத்திருப்போமே, இந்த மாதம் வரலாம். திடீர்னு பார்த்தா அந்த வாரம் கூட விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா டக்குன்னு அந்த படத்தோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் எல்லாத்தையும் வெளியிட்டாங்க. படம் திரைக்கு வரணும். அந்த டேட்டுகள் தான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை. அந்த டேட்கள் ஃபிக்ஸ் பண்ண உடனே திரைப்படம் திரைக்கு வரும். ரசிகர்கள் கொண்டாடுங்கள். எத்தனை நடிகர்கள் எத்தனை ரசிகர்கள் இருந்தாலும் கூட, ஆனால் கேப்டனோட பிள்ளைகள் திரைப்படம் பல தடைகள் பல பிரச்சனைகளையும் தாண்டி இந்த திரைப்படம் திரைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும். சண்முக பாண்டியனுக்கு இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு தான் சினிமா மார்க்கெட்டிலே மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு போவார். நிறைய பேர் சொல்லுவாங்க பேசிக்கிட்டே இருங்க, ஆனால் கேப்டனோட லைஃப்பில் இவர் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சினிமா துறையில் வரப்போறாரு. அதையும் நம்ம எதிர்பார்க்கத்தான் போகிறோம். நிறைய நடிகர்களுக்கு பயம் உண்டாகும். ஏன்னா இவர் எடுக்கிற திரைப்படங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாகவும் படைத்தலைவன் திரைக்கு இந்த மாதம் வருகிறது. நாம் காத்திருந்து